இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அரசாங்கம் இவ்வாண்டு கூடுதலாக 40 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மக்களவையில் அறிவித்தார். 4 முதன்மையான திட்டங்களை செயல்படுத்த இந்த கூடுதல் நிதி பயன்படுத்தப்பட உள்ளது. இந்தியர்கள் வசிக்கும் 80 தோட்டப்புற பகுதிகளில் அடிப்படை வசதிகள், பொது கட்டமைப்பு, பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 தமிழ் பள்ளிகளில் கணினி அறையில் உபகரணங்களை மேம்படுத்த 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்து ஆலயங்களை சமூக மையங்களாக உருமாற்ற தர்மா மடானி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்ட 200 இந்து ஆலயங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக 20 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் B40 பிரிவை சேர்ந்த இந்திய தோட்ட தொழிலாளர்களின் வீடுகளின் வசதியை மேம்படுத்த 10 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்திய தோட்ட தொழிலாளர்களின் வீடுகளை பழுது பார்க்க அவர்களுக்கு தலா 1000 ரிங்கிட் வரை ஒருமுறை வழங்கப்பட உள்ளது. இத்திட்டங்கள் மித்ராவின் கீழ் செயல்படுத்தப்பட்டு இந்திய சமூகத்தின் நலன் பாதுகாக்கப்படுவதை அரசு உறுதி செய்யும் என்று தெரிவித்துள்ளது.